நான் ஏஐ மட்டும் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஆப்போட பேர் மை டிஸ்கவுண்ட் மேப். ப்ரோ, நீங்க ஏஐ மட்டும் யூஸ் பண்ணி இந்த ஆப்பை பில்ட் பண்ணிருக்கீங்க, அப்பனா அதுல கண்டிப்பா செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கும் ப்ரோ. அப்படியா? பாத்துலாமா செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குமா இருக்காதான்னு. இந்த மை டிஸ்கவுண்ட் மேப் ஆப்பை நான் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணிருக்கேன். ஆனா இந்த ஆப்போடைய ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையுமே ஏஐ பில்ட் பண்ணல. சத்தியமா எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் இந்த ஆப்புக்கான கோடை மட்டும் தான் ஏஐ டூல்ஸ் வச்சு பில்ட் பண்ணிருக்கேன். ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி கோடை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணிட்டு அந்த கோடை எடுத்து நான் எடிட் பண்ணிருக்கேன். அந்த கோடை நான் எனக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணிட்டு நான் என்னுடைய AWS கிளவுட்ல நான் இந்த ஆப்பை ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல செக்யூரிட்டி இஷ்யூவா இருக்கிறது என்னன்னா நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க ஒரு ஆப் பில்ட் பண்றீங்கன்னா நீங்க அந்த ஆப்போட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏஐ கிட்டே கொடுத்துட கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் லவ்வபிள்ஸ் வச்சு ஆப் பில்ட் பண்றாங்க. அந்த ஆப்பை நீங்க லவ்வபிள்லயே வச்சு மத்தவங்களுக்கு சேல் பண்ண முடியாது. அந்த ஆப்போடைய கோடை எடுத்து நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆப்பை எடிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த ஆப்புக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க பில்ட் பண்ணணும். உங்களுடைய ஆப் எந்த கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ண போறீங்களோ அந்த கிளவுட சூஸ் பண்ணிட்டு அந்த கிளவுட்ல சர்வீசஸ் கிரியேட் பண்ணி அந்த சர்வீசஸ்க்குள்ள உங்களுடைய ஆப்பை டெப்ளாய் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்க ஆப்புக்கான செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்க தான் செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஆப்போடைய ஃபயர்வால், உங்க ஆப்போடைய செக்யூரிட்டி குரூப், உங்க ஆப்போடைய VPC, உங்க ஆப்போடைய கார்ஸ், இதை எல்லாத்தையும் நீங்க தான் செட் பண்ணணும். இதை எதுவுமே பண்ணாம நீங்க சிம்பிளா உங்க ஆப்ப லவ்வபிள்லயோ இல்ல ரிப்ளீட்லயோ கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி அந்த ஆப்பெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு யாருக்கிட்டையும் உங்களால செல் பண்ண முடியாது. யாரும் அதை வாங்க மாட்டாங்க. என்னதான் நீங்க ஏஐ டூல்ஸ் வச்சு ஒரு ஆப்பை பில்ட் பண்ணாலும் அந்த ஆப் எப்படி பில்ட் பண்ணிருக்கோம், அந்த ஆப் எந்த கோட்ல பில்ட் பண்ணிருக்கோம், அந்த கோட்ல ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா டீபக் பண்றதுக்கு நாம என்ன பண்ணுவோம், இதை எல்லாத்தையுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க ஒரு ஆப் பில்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த கோடுக்கு யூஸ் பண்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பத்தி உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20% ஆச்சும் தெரிஞ்சிருக்கணும். இல்ல அப்படின்னா உங்களால டீபக் பண்ண முடியாது. சோ இனி உங்ககிட்ட ப்ரோ ஏஐ யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஆப் பில்ட் பண்ணீங்கன்னா அதுல நிறைய செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குன்னு சொல்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க. இது மாதிரி நிறைய ஏஐ ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.